இது என்ன பழம் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்குது, குறிஞ்சி பழம் மாதிரி இருக்குது. குறிஞ்சி பழம். ஆனால் இதுதான் குறிஞ்சி இலை. ஆனால் இது என்னன்னு தெரில. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, என் பேர் வனிதா. இது காரக்காய். காரக்காய் செடினா காரக்காவே இல்லை. இது ரயில் சப்பாத்தி. இது இவ்வளோ பழம் இருக்குது. என்ன பழம்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களே. ரயில் சப்பாத்தி. இது மலை அந்த பக்கம், அந்த புதர் மாதிரி இருக்குல்ல, அந்த பக்கம் பார்த்தா மலை. அந்த மலை மேலே கோவில் ஒன்று இருக்குது, சிவன் கோவில். இங்கே காட்டுறேன். இந்த மலை மேலே போனால் தான் ஒரு சிவன் கோவில். அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி சிவன் கோவில் இது. நான் உங்களுக்கு காட்டுறேன். சந்திரம் மௌலீஸ்வரர் இந்த கோவில். நான் வந்து மேலே காட்டுறேன். இருக்குல்ல, இது வந்து அம்மன் கோவில். இது அம்மன் கோவில். நான் ஒரு இடம் ஈசங்காட்டுக்கு போகிறோம். போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த சிவன் கோவில் காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா அந்த மலை மேலே இருக்க வந்து விநாயகர் கோவில். குளத்தை பார்த்துட்டு போயிடலாம். பாருங்க, குளம். இந்த கோயிலோட எல்லா கோவிலுக்கும் குளம். இது ரொம்ப நாளாக இருந்துச்சு. டேய், இந்த பையன் யாரு இப்படியா? இந்த குளத்துல நாங்கள் குளிச்சிருக்கோம். நிறைய தாமரை பூ இருந்துச்சு. இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு இல்லை. நாங்கள் வந்து அள்ளி இது தாமரை அள்ளி எல்லாம் பறிச்சிருக்கோம். இதுக்குள்ளே அள்ளி கிழங்கும் இருந்துச்சு. ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது. ரொம்ப காலியாக இருக்குது. தெரியும் கொள்ள மாட்டேன். இது பாருங்க, நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் தான் இது. நாங்கள் சின்னதில் வந்து குளிச்சிருக்கோம். இதுலலாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது பாருங்களேன். தெரியுங்களா? பொன்னாங்கண்ணி கீரை. எங்கள் ஊர் சுற்றி மலையும் இருக்கு. இது பார்த்தோன்னா விநாயகர் கோவில். இந்த மலை ஃபஸ்ட்டு மலையாக இருந்துச்சு. அதுக்கு மேலே கடிஞ்சு இது பண்ணி ரெடி பண்ணி அதுக்கப்புறமா கட்டினாங்க. இது ஃபஸ்ட்டு இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையில் நான் வீட்டில் இருக்கும்போது ஊரில், இப்போது நாங்கள் கல்யாணம்லாம் ஆகிட்டு பிறகு தான் கட்டினாங்க. இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். 15 வருஷம் 10 வருஷமாக நான் ஆகுது இந்த கோவில் கட்டி. விநாயகர் கோவில்.
பூட்டு போட்டிருக்கு. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா மதுராந்தகம் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே ஒரு பவுஞ்சூர் இருக்குது. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா செய்யூர் இருக்குது பாருங்களா, அங்கேருந்து ஒரு சின்ன குக்கிராமம் தான் திருப்புறக்கோவில் இந்த ஊர் பேர். வந்தவாசி கிட்ட செய்யூர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது விநாயகர் கோவில் பூட்டிட்டு இருக்கு. ஈவினிங் தான் வருவாங்க, இன்னும் வந்து தப்பாங்க. பாருங்க ஆஞ்சநேயர் எல்லா பிரகாரமும் இருக்குது. இது அம்பாள். இங்கேருந்து பாருங்களேன் இந்த கோலத்தை, இவ்வளோ நல்லாயிருக்கு. இது வந்து சென்னையில் குப்பன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் எங்கள் ஊர்லேருந்து. அவர் தான் இது கட்டினார். ஊர் மக்கள்லாம் கட்டலை, அவர் தான் ஸ்டெப் எடுத்து அவர் மட்டுமே அப்படின்னா குப்பன் சாமின்னு சொல்லுவாங்க. எம்எம்டிஏ காலனியில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் கட்டின கோவில் தான் இது. அவருக்கு தான் தேங்க் பண்ணுவோம் இந்த கோவில் கட்டினதுக்கு. ஓகே, என்ன மலை மேலே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, இயற்கையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஐயனார் கோவில் இப்போ தான் கட்டின்னு இருக்காங்க. நாங்கள் காட்டுறேன் பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ சேனல் வனிதா முரளி நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் சேனல். சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே பாய். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் வந்துருக்காங்க.